இப்போ புதுசாக கிடையாது. ஆனால் 2007 பாலிவுட்டில் ஒரு ஹீரோயின் கரீனா கபூர் அவர் ஒரு டயட் ஃபாலோ பண்ணி ஸ்பெஷலி யோகா பண்ணி நிறையா சூரிய நமஸ்காரம் 108, 144 அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணி திடீர்னா சைஸ் 0 கொண்டு வருதுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் திடீர்னா யோகாவோட ஒரு புதுசா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆனா யோகா 2007 இல்லைமா 5000 years old ட்ரெடிஷன். நம்ம நாட்டில் நம்ம கல்ச்சர்ல இட் இஸ் இன் அவர் பிளட். என் கணவர் சொன்ன மாதிரி தான் வி ஃபாலோ வெஸ்டர்ன் கல்ச்சர். நம்ம எல்லாம் வந்து என் குழந்தைக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் அதுக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நம்ம குழந்தைக்கு நம்ம சோர்ந்து மதர் டங் தாய்மொழி தெரியும், அது அங்கே தான் பெருமை, அங்கே தான் நம்ம ப்ரைட். இங்கிலீஷ் வேறு ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு ஒரு வேலை தெரியும்னா அது நம்ம பெனிஃபிட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு உங்களோட சோர்ந்து கல்ச்சர் கலாச்சாரத்து ட்ரெடிஷன் நம்ம தாய்மொழி அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நான் என் குழந்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் இங்கிலீஷில் பேச மாட்டேன். அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், குஜராத்தி தெரியும். ஏன்னா இதெல்லாம் அவங்க தாய்மொழி. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அவர் ஏதாவது டிவியில் வரும் அதை பார்த்து ஏதாவது சொல்கிறேன், அது ஓகே. என் குழந்தைக்கு ஸ்பைடர்மேன் தெரியாது, சூப்பர்மேன் தெரியாது, ஆனால் ஜெய் ஹனுமான் கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு ஹனுமான் தாதா ரொம்ப இஷ்டம். ஸோ நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஐ லவ் இந்தியா, ஐ லவ் தமிழ்நாடு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக நான் டாக்டர் சௌந்தரராஜன் மற்றும் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் ஆக்காக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஹாப்பி யோகா டே. நன்றி.